ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் டைனி வேர்ல்ட் மினியேச்சர் ஃபேமிலி. நம்ம குழந்தைங்களுக்கு நடவண்டியில் நடப்பழகினதுக்கு அப்புறமா சைக்கிள் தான் கண்டிப்பாக எல்லாரும் வாங்குவோம். அப்படி நான் சைக்கிள் வாங்குறப்ப பார்த்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் இப்போ பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் பார்த்து வாங்கினதை டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கேன். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்ஸ்டண்ட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனல் ஃபுல்லாக செக் அவுட் பண்ணுங்கள். நிறைய டீட்டெயில்டு ஃபன்ஃபில்டு கண்டென்ட்ஸ் நிறையாவே இருக்கும். உங்களுக்கு மேபி ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி மாமர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் வாங்கி ரிவ்யூ போட்டிருக்கோம். அது எந்த காரணத்தால் ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னு எல்லாமே டீட்டெயிலாக நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கமெண்ட்டில் லிங்க் தரேன், வேணுங்கிறவங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த தடவை வந்து ஜாம் அண்ட் ஹனி அப்படின்னு சொல்லி அமேசான் பிராண்டு இதை தான் ஆர்டர் போட்டிருந்தோம். இதே சைக்கிள் வந்து தங்கச்சி பையனுக்கு வாங்கியிருக்கோம். அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் டைம்லேயே நல்லபடியாக வந்துருச்சு. ஆனால் அப்போதைக்கு பிங்க் கலர் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அது பிளாக் கலர் அவங்களுக்கு ரிசீவ் ஆகிருந்துச்சு. நாங்கள் இந்த தடவை வந்து பிளாக் தான் வேணும்னே சொல்லி போட்டிருந்தோம். ஸோ சேம் கலரே வந்துருந்துச்சு. ப்ளஸ் வந்து குவாலிட்டியும் வேறு லெவலில் இருக்குது. நான் நார்மல் டேஸில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். அதனாட்டி எனக்கு வந்து 1999 ப்ரைஸ் வந்துருந்துச்சு. இப்போ வந்து லைட்டனிங் டீல் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. அதில் வந்து 1600 சம்திங்க்கே இது போயிட்டுருக்கு. எந்த பொருள் வாங்கணும் அப்படின்னாலும் ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா ரொம்பவே கவனமாக இருக்கணும். குவாலிட்டி ப்ளஸ் ப்ரைஸ் ரெண்டுமே வந்து பார்க்கணும். ப்ரைஸ் சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டோன்னா குவாலிட்டி அதுக்கேற்றப்பில் தான் கொடுப்பாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. லோவான பொருளையும் ஹை ப்ரைஸ் கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு தான் நஷ்டம். ஸோ ஆன்லைனில் வாங்குகிறோம் அப்படின்னு முடிவானதுக்கப்புறம் நம்ம 4 இடத்துலையும் பார்த்து தான் வாங்கணும். அப்போ தான் நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டான ஐட்டம்ஸ் கிடைக்கும். அப்படியே பொறுமையாக யூசர் மேனுவல் வச்சு பார்த்து ஒரு மாதிரி சைக்கிள் செட்டப் பண்ணிட்டேன். பின்னாடி பேரண்டல் ஹேண்டில் வைக்கிறது மட்டும் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் எனக்கு வைக்க தெரியல. அதனாட்டி அதை மட்டும் போட்டுட்டு மிச்சம் எல்லாம் வச்சாச்சு. இதுக்குன்னு டைம் எடுத்து கற்றுக்கிட்டு பின்னாடி ப்ராப்பரான அசம்பிளி வீடியோ ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் அவுட் பண்ணுங்கள். அப்படி வேணாம் அப்படிங்கிறவங்க லாஸ்ட்டில் ப்ராடக்ட் ரிவ்யூ ஆட் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக டயர் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிக்கலாம். டயர் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணுறதுக்கு பின்னாடி வந்து ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி டயரை அழுத்தினோம் அப்படின்னா டயர் வந்து செட் ஆயிரும். இதில் நெட்டு போடுறதுக்குலாம் எந்த வேலையும் இல்லை. ஜஸ்ட் வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலே உட்காந்துக்கும். ரெண்டு டயரும் செட் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி ஸ்டோரேஜ் பேஸ்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஜஸ்ட் வந்து பிளாஸ்டிக் ஸ்க்ரூ ஒன்று இருக்கும். அதை எடுத்து திரும்ப பேஸ்கெட் எடுத்து அதில் வச்சு அதே இடத்துல ஸ்க்ரூ பண்ணிட்டோன்னா செட் ஆயிரும். பெரிய வேலை இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அசம்பிள் பண்ணும்போது அதோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ஃபுல்லாக டைட்டாக இருக்கும் அப்படிங்கிறதால கையெல்லாம் வலி வந்துடுது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா பின்னாடி பேரண்டல் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதை தவிர வேறு எதுவுமே வேலை இல்லை. இப்போ பேரண்டல் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். பேரண்டல் ஹேண்டில் வந்து 2 ராடு கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பேஸ் ராடு, ஒன்று டாப் ராடு. இந்த மாதிரி கீழே கம்பி இருக்கும். அது வந்து பேஸ் ராடு. அந்த பேஸ் ராடை எடுத்து பேரண்டல் ஹேண்டிலுக்குன்னு இருக்கிற ஹோல்ஸில் அடி வழியாக உள்ளே விடணும். அப்போ தான் ஃபிக்ஸ் ஆகும். கம்ப்ளீட்டாக உள் நுழைஞ்சதும் சேஃப்டி பின் உள்ளே போகிற மாதிரி மெதுவாக அழுத்தி விடணும். அப்போ தான் வந்து செட் ஆகும். இது என்ன சின்னதாக இருக்குது சேஃப்டி பின், இதெல்லாம் தாங்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தாங்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஸ்டீலும் வந்து நல்லா தரமாக இருக்குது. இந்த பின் வந்து உள்ளே போனதும் கொஞ்சம் மக்கர் பண்ணும். அந்த மாதிரி பண்ணுறப்ப கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து விட்டிங்கன்னா அது டக்குன்னு வெளியே வந்துடும். அந்த சேஃப்டி பின் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ சேஃப்டி பின் வெளியே வந்துருச்சு. சைக்கிள் சீட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து 3 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது கம்ப்ளீட்டாக பேபியோட ஹைட்டை பொறுத்து தான் அமையும். ராடை உள்நுழைச்சி பின்னெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து ஒரு நெட்டு போடணும். அதை போட்டோம் அப்படின்னா தான் அந்த பேரண்டல் ஹேண்டில் வந்து கீழே இறங்காது. இல்லைன்னா வழுக்கி விட்டு நம்ம மூவ் பண்ண கீழே இறங்கிரும். அந்த தப்பை நான் இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணேன். அதனாட்டி தான் இப்போ திருத்திக்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த நெட்டு போட்டு முடித்ததுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு கவர் இருக்கும். அதை போட்டுக்கணும். இந்த கம்பெனி வந்து ஒன்று ஒன்றும் பார்த்து செஞ்சுருக்காங்க. செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவுட்லுக்கு, சேஃப்டி எல்லாமே. நம்ம அந்த இடத்துல நெட்டு போட்டிருக்கோம். அந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஸ்பேர் இருக்குது அப்படிங்கிறதே வெளியே தெரியாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக பேபி சேஃபாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பேரண்டல் ஹேண்டில் பாதி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து சீட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். சீட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பின்னாடி 2 நெட்டு இருக்கும். அதை கழட்டி எடுத்துக்கிட்டு நம்ம பேபியோட ஹைட்டுக்கு தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த 3 ஹோல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த 3 ஹோல்ஸில் ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் தான் நான்
சீட்டு ஃபிக்ஸ் பண்ணேன். ஏன் அப்படின்னு பார்த்தா பாப்பாவோட ஹைட் வந்து ரொம்ப கம்மி தான். ரொம்ப லாஸ்ட்டில் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக கால் எட்டாது. சொல்லப்போனால் இப்போவே கால் எட்டலை. ஏன்னா பாப்பாவுக்கு இன்னும் இந்த சைக்கிள் ஓட்டுற அளவுக்கான வயசு வரல. இருந்தாலும் சின்ன சைக்கிள் ஒரு தடவை, பெரிய சைக்கிள் ஒரு தடவை இப்படின்னு வாங்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதுக்காண்டின்னு சொல்லிட்டு இப்போ மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி நம்ம வாங்கியாச்சு. இந்த சைக்கிள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் டூல்ஸ் எதுவும் தேவைப்படாது. ஸ்பேனர் இந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது. நம்ம வெறும் கையாலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சீட்டை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து சீட் பெல்ட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தடவை செக் அவுட் பண்ணிக்கோங்க. நார் மாதிரி எடுத்துகிட்டு வருதா, பெல்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் ஆகுதா அப்படின்லாம். இப்போது ஃப்ரண்ட் ஹெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வரலாம். அந்த இடத்துல ஒரு லாக் இருக்கும் ஃப்ரண்ட் ஹெட்டில் பாட்டமில். அந்த லாக்கை எடுத்து விட்டுட்டு எந்த அளவுக்கு நமக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த லாக்கை மேலே ஏற்றி கொஞ்சம் டைட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் கீழே அந்த லாக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இல்லை அப்படின்னா மேலே அந்த பைப் மாதிரி இருக்குல்ல, அது கீழே இறங்கி இறங்கி வந்துட்டு லாக் பண்ணுறதுக்கே விடாது, கையெல்லாம் வலி வந்துடும். ஸோ மேலே லாக் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதால இப்போ கீழே அழுத்தினதும் டக்குன்னு லாக் ஆகிடுச்சு. இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைட்லையுமே வந்து சேஃப்டி பின் இருக்கும். ரெண்டுமே லாக் ஆகிடுச்சா அப்படின்னு கண்டிப்பாக பாருங்கள். இல்லை அப்படின்னா பாப்பா சைக்கிளில் ஏறுறாங்க, வண்டி வளைக்கிறாங்க அப்படின்னா இது கழட்டிக்கிட்டு கீழே விழுந்துடும். இல்லை ஹேண்டில் கழட்டிக்கிட்டு முகத்தில் வந்து அடிச்சிரும். சேஃப்டி பின் ஃபிக்ஸ் ஆனதும் அந்த லாக் வந்து டைட்டாக நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து ஹேண்டில் வந்து வழுக்காமல் இந்த மாதிரி ஈஸியாக வளையும். ஃப்ரண்ட் ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டு. இப்போ நடுவில் இந்த ஸ்ட்ரிங் பைப்பு ஒன்று இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா பேரண்டல் ஹேண்டிலில் முன்னாடி ஹேண்டில் பேரோட வந்து கனெக்ட் பண்ணுறது. இது இல்லை அப்படின்னா பேரண்டல் ஹேண்டில் இருக்கிறதே வேஸ்ட்டு. ஸோ வந்து டெலிவர் ஆகுது ஐட்டம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த பேரண்டல் ஹேண்டில் ஸ்ட்ரிங் வந்து முன்னாடி ஒரு ஓட்டை இருக்கும் அந்த ஹேண்டிலில், அதில் வந்து உள் நுழைச்சிட்டு பின்னாடி இருக்கிற பேரண்டல் ஹேண்டில் பாட்டம் ராடில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அதையும் சேர்த்து நம்ம நெட்டு போட்டு இணைச்சிக்கலாம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது முன்னாடி ஹேண்டில் பேரு, பின்னாடி வந்து பேரண்டல் ஹேண்டில் ரெண்டுமே வந்து நேராக இருக்கான்னு பார்க்கணும். ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் அதுன்னு வளைஞ்சிக்கிட்டு இருந்ததுன்னா இதை செக்யூர் பண்ணுறப்ப நமக்கு வேஸ்ட்டாக போன மாதிரி ஆகிடும். திரும்ப எல்லாத்தையும் கழட்டி மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நேராக வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த நெட்டு போட்டு முறுக்குங்க. லாஸ்ட்டாக பேரண்டல் ஹேண்டிலோட டாப் ராடு வந்து இணைச்சிக்கலாம். டாப் ராடு இணைக்கிறதுக்கு வந்து நடுவில் இந்த லாக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த லாக் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வச்சு அழுத்திக்கணும், அதை லூஸ் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா வந்து டாப் ராடு வந்து உள்ளே இணைக்கணும். டாப் ராட்லேயும் அந்த சேஃப்டி பின் கொடுத்துருப்பாங்க. அது ஒர்க் ஆகுதா என்ன அப்படின்னு நல்லா செக் பண்ணிக்கிட்டு உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற போல், பேரண்ட்ஸோட ஹைட்டுக்கு ஏற்ற போல் இதில் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு வந்து 3 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸில் வந்து நீங்கள் வந்து ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்றப்பில் அந்த ஃபஸ்ட் ஹோலில் வச்சுக்கலாம். இல்லை நீங்களும் ஷார்ட்டாக இருப்பீங்க அப்படின்னா 3rd ஹோலில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்றப்பில் வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து சேஃப்டி பின் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வைங்க. ஏன்னா குழந்தை விஷயம் அப்படிங்கிறதால நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது. எல்லாத்தையும் நீங்கள் ஒரு தடவை உங்களோட பலத்துக்கு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்க கையில் கொடுங்க. எந்த காரணத்தை கொண்டும் குழந்தைய தனியாக சைக்கிளில் உட்கார விட்டுறாதீங்க. நீங்கள் கிச்சனில் இருக்கிறது, நீங்கள் வெளியே இருக்கிறப்ப பிள்ளைங்க வந்து சைக்கிள் ஹேண்டில் பண்ணுது அப்படின்னா ரொம்பவே வந்து டேஞ்சரு. இந்த சைக்கிள் வந்து மோரோவர் 5 kg இருக்குது. நம்ம பேபிஸ்க்கு வந்து ஏறி உட்காந்தாலும் அந்தளவுக்கு டக்குன்னு கீழே விழாது. ஏன்னா வந்து ட்ரை சைக்கிள் ப்ளஸ் வெயிட்டும் இருக்குது அப்படிங்கிறதால கீழே அதிகமாக விழறதுக்கு வாய்ப்பில்லை. இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சீட் பெல்ட் இருக்கே, ட்ரை சைக்கிள் தானே அப்படின்னு சொல்லிட்டு தனியாக விட்டுறாதீங்க. ஸோ ப்ராடக்டோட அவுட்புட் எப்படி தான் இருந்துச்சு ஃபுல்லாக அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு எனக்கு பர்சனலி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ப்ரைஸ்க்கு ஏற்றப்பில் ஐட்டமும் குவாலிட்டியாக வந்திருக்கு அப்படிங்கிறதால உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை சைக்கிள் வச்சுருக்கீங்க அப்படின்னா என்ன பிராண்டு, எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருந்தது, என்ன ப்ரைஸில் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் தெரிவிங்க. பேரண்டல் ஹேண்டில் வச்சு வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா சைக்கிள் இருக்கிறது ரொம்ப சின்ன சைஸு. நம்ம ஹைட்டுக்கு குனிஞ்சிக்கிட்டே பிள்ளைங்களை தள்ளி விட்டுட்டு ஓட்டிகிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி ஹேண்டில் வச்சது வாங்கினோம் அப்படின்னா வெளியே கொண்டு போயிட்டு வர்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இந்த சைக்கிளில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு பர்சனலாக வாங்கணும் அப்படிங்கிறப்ப ஏதாச்சும் கேள்விகள் எழுது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். நம்ம சேனல் ஃபுல்லாக செக் அவுட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.